எவ்வளோ முறை நீங்கள் எஸ் சொல்லியிருப்பீங்க அடுத்தவங்க விருப்பத்துக்காக? எஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அது எதை பணைய வச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக எஸ் சொல்ல ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நீங்களே எஸ் சொல்ல மறக்கும் போது தான். மீரா ரொம்ப சமத்து பொண்ணு. கனிவு, அக்கறை, அனுசரணை அத்தனையும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு. அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே உதவ அவள் தயாராகவே இருப்பாள். ஸ்கூலில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பா. காலேஜில் சீனியர்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இவ படிக்கிறத விட்டுட்டு அதையும் செஞ்சு கொடுப்பா. வேலை இடத்துல அடுத்தவங்க லேட்டாக முடிக்கிற வேலையை கூடவே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் போவா. கல்யாணமும் ஆச்சு. கேட்கவா வேணும்? ஃபேமிலியில் இருக்க எல்லா வேலையும் இவ பொறுப்புன்னு விட்டுட்டாங்க. சின்னதாக ஒரு விசேஷம் வந்தாலும் அத்தனை வேலையும் இவ பொறுப்பு தான். அந்த வாரம் அவளுக்கு ஏகப்பட்ட வேலை. எதுவும் முடிக்காம இருந்துச்சு. ஏதோ மெஷின் மாதிரி இருக்கும்னு தோணுச்சு. அவளாவே உணரல. அவகிட்ட இருந்து அவளுக்கு ஏதோ தொடர்பு விட்டு போன மாதிரியே இருந்தது. ஒரு வலியோ இருந்துச்சு. உடல் வலி மட்டும் இல்லை, மனவலியும் சேர்த்து இருந்துச்சு. அவ வேலையெல்லாம் மலை மாதிரி கிடக்கிறத பார்த்து மலைச்சு போனா. திடீர்னு ஒரு உணர்வு. ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னால் முடியலைன்னா முடியலன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுக்கிட்டா. ஏன் இப்ப இருந்து நான் அப்படி சொன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. கூடவே இன்னொரு பதிலும் வந்துச்சு அவளுக்குள்ளேயே. அப்படி செஞ்சா நீ ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்காக கொஞ்ச நேரம் செலவழிச்சுக்கலாமே அப்படின்னு தோணிட்டு இருந்தது. தோணும் போதே ஒரு ஃபோன் காலை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. இருந்தாலும் பழக்கப்பட்ட மனசாச்சே, உடனே ஃபோனை பிக்கப் பண்ணா. ஃபோன் எடுத்தா. அது அவ ஃப்ரெண்ட் பிரியா. மறுமுனையிலிருந்து மீரா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா. மீரா, நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா. ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு விட்டா மீரா. பிரியா கிட்ட நிதானமா சொன்னா, பிரியா, எனக்கு வரணும்னு விருப்பம்தான், ஆனா இன்னைக்கு என்னால் முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கே நேரம் ஒதுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு என்னை ரீசார்ஜ் பண்ணுற டே அப்படின்னு சொன்னான். பிரியாவும் மறுமுனையிலிருந்து அதை அமைதியாக கேட்டுட்டு சொன்னா, மீரா, நீ எங்களுக்கு எல்லா நேரமும் இருந்திருக்க. உனக்கான நேரம் ஒதுக்கிறது கண்டிப்பாக அவசியம். டேக் கேர் யுவர் செல்ஃப்னு சொன்னான். அதை கேட்டதும் தன்னோட தோளில் இருந்த மனசில் இருந்த அத்தனை பாரமும் இறங்கின மாதிரி இருந்துச்சு. எனக்காக யோசிக்கிறது செல்ஃபிஷ் இல்லை, அது செல்ஃப் கேர்னு என்ன நானே மதிச்சுக்கிற தருணம்னு அவளுக்கு உணர்ந்துச்சு. எந்த நேரத்தில் யாருக்கு உதவணும் வேண்டான்னு அவள் ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிட்டா. அது அவள் லிமிட்ஸை அவளுக்கே புரிய வச்சுது. இப்போவும் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே குறையல. ஆனால் ஹெல்தியாக முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணா, சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணா, நோ சொல்ல கற்றுக்கிட்டா. முதல் தடவை சொல்லும்போது அவளுக்குள்ளே இருந்த போராட்டம் விலகி இப்போ அவளுக்கான நேரத்தை நோ சொல்ல பழகி கூட்டிக்கிட்டா. பவுண்டரி செட் பண்ணுறது நம்ம சுற்றி இருக்கிற மக்களையும் விளக்காது, இன்னும் ஆரோக்கியமான உறவை தான் மேம்படுத்தும்னு பவுண்டரி செட் பண்ணுறத, நோ சொல்கிறத உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற சுயமரியாதைன்னு அவள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தா. நோ சொல்கிறது அக்கறை இல்லாமல் இல்லை, அது அவள் மனநலத்திற்கான அக்கறைன்னு புரிஞ்சுக்கிட்டா. The most important boundary you can set is the one you set for yourself.